ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு தான் நம்ம 14 டேஸ் சேலஞ்சில் டே 4, அதாவது டிசம்பர் 21 சண்டே. ஸோ நம்ம டே 3ல எதுவுமே பண்ணல. சாட்டர்டே பிடி டெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோங்கிற சந்தோஷத்தில் அப்படியே போய் விளையாட போயிட்டேன். ஸோ அதனால் வந்தேன், டயர்டாக இருந்தது, படுத்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த சண்டேயில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த 5 ஹவர்ஸோட மேனேஜ் பண்ணோம். அப்படி இந்த சண்டே விட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த ஹாலிடேஸை தான் பிடிக்கணும். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு விஷயம், நாளைக்கு மண்டே. ஸோ எங்கள் அசெம்பிளி நான் தான் எம்சி பண்ணோம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கு. எப்படியோ உட்காந்து எழுதிட்டேன் எம்சி. ஸோ இதை படிக்கணும். இன்னும் மிச்சம் அதான் இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று எழுதுகிற நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். அதான் இன்னொரு மெயின் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் நான் ஜேஇக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி பிடி டெஸ்ட்டுக்கு பயோவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல, அதை விட்டுருக்கேன். ஸோ இப்போது ஜேஇக்காக மேக்ஸ் திரும்ப போடணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் டைம் இருக்காது. நான் அடித்து சொல்கிறேன். எம்சி ப்ரிப்பேர் பண்ணவே எனக்கு ஒரு சாலிடாக ஒரு 1 ஹவர் வேணும். சரி, 1 ஹவர் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் நான் அதை கான்ஃபிடண்ட்டாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸு. அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லா இதுவும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் 30 மினிட்ஸு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டியன் ஜேஇ ரெண்டுமே சால்வ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் 30 மினிட்ஸு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் மட்டும் நான் ஹச்சி வர்மா போட போகிறேன். இதெல்லாம் போடுறேன்னா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு எந்த ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. பாய்.